ஜனநாயகன் ரிவ்யூ பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர் வந்து ஜனநாயகனோட லீக்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரீமேக் படம். அ அப்புறம் இந்த படம் வந்து ஓடாது. கலெக்ஷன் அவ்வளோதான். யாருப்பா ரீமேக் படத்தலாம் வந்து பார்ப்பாங்க? அப்படிங்கிற கேள்விகள்லாம் பல கேள்விகள் இருந்தது. ஆனா, தியேட்டர்ல இன்னைக்கு நான் பார்த்தது என்னன்னா, ஃபேமிலியா பார்த்தீங்கன்னா, இந்த இந்த படத்துக்கு லிட்டரலா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா பாருங்கன்னா நெறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து ஏ சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்கல்ல இந்த படத்துக்கு. ஆக்சுவலா ஏ சர்டிஃபிகேட்டு ஓரளவுக்கு அவங்க இத வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இந்த படத்தில வந்து வயலன்ஸு, பல கமர்ஷியல் எலமெண்ட்டு, தளபதி ஃபேன்ஸுக்கான பல விஷயங்கள்லாம் இந்த படத்தில வந்து அடங்கியிருக்கு. இப்போ ஸ்டார்ட்டிங்கே சொல்லிடுறேன். இது வந்து 50% அந்த டைரக்டர் சொன்ன மாரி 50% வந்து பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக் தான். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அது தளபதியோட எலமெண்ட் எல்லாம் கலந்து ஒரு படத்த வந்து எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இந்த படத்த வந்து அவங்க வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மெயினா இந்த படத்தில பேசுறது என்னன்னா, வுமன் சேஃப்டி, வுமன் வெல்ஃபேர், வுமன் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பேசுது. அப்புறம் இந்த படத்த ஏன் இப்பதான் இந்த படத்த ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஏன் வந்து இந்த படத்த இத்தன சுத்தல்ல விட்டுருக்காங்க. ஏன் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வந்து இப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க இதில வந்து அரசியலுக்கான அந்த ஒரு விஷயங்கள் இந்த படத்தில வந்து இருந்துட்டுருக்கு. பல எலமெண்ட் வந்து சூப்பராவும் இருந்தது. பல எலமெண்ட்டு தளபதி ரசிகரா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து ட்ரீட்டா தான் இருக்கும் இந்த படம். கடைசில அந்த அ அந்த தளபதியோட படங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி, ஒரு விஷயத்த பண்ணாங்க. நானே பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல நெறைய பேர் வந்து பக்கத்து சீட்லலாம் அழுவுறத வந்து பார்த்துருந்தேன். ஏன்னா, ஆக்சுவலா இது லாஸ்ட் படம்ல. தளபதியோட லாஸ்ட் படம். ஸோ, அந்த மாரி விஷயங்களும் இருந்துட்டு தான் இருக்கு. பட் படம் வந்து ஓவராலா எப்படி இருக்கு? நம்ம வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்கணுமா? இல்ல எப்படி தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ஃபுல்லா என்கேஜ்மெண்ட்டா இருக்கு படம். ஒரு ஃப்ரேம் கூட நம்ப போர் அடிக்குது. நம்ம கொஞ்சம் என்னடா இது கொஞ்சம் லேகா இருக்கு. அந்த மாரி ஒரு ஃப்ரேம் கூட நான் ஃபீல் பண்ணதா வந்து பார்க்கல. கேரக்டர்ஸு, மியூசிக்லாம் வந்து நம்ப சொல்லவே தேவையில்ல. ஏன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து சில இடத்துலலாம் வந்து குடுத்துருந்தாங்க. அனிருத் அவர்கள் சொல்லவே தேவையில்ல. இந்த படத்துக்கு வந்த பெரும்பாலான நபர் பக்கத்தில பேசிக்கிட்டது என்னன்னா, நான் இந்த படத்த ரிலீஸ் ஆனாலும், நான் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மினா வந்து இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பல பக்கத்தில பேசிக்கிட்டாங்க. நான் அந்த கேசரி படத்தையே வந்து பார்க்கல. பகவந்த் கேசரி அந்த படத்தையே நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த படத்த வந்து ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தா கூட தளபதிக்காக ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்காக வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த ரசிகர் மன்றம், அப்புறம் ஃபுல்லா ரசிகர் சந்தவர்கள் தானே இருப்பாங்க. ஆனா நான் போன தியேட்டர்ல வந்து அப்படி எந்த மாரி இல்ல. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபேமிலீஸ் அந்த மாரி தான் வந்து வந்திருந்தாங்க. அதே கூட ரசிகரா இருப்பாங்கள்ல, அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள நெறைய பேர் வந்து பார்க்க முடிஞ்சது. நெறையா லேடீஸ வந்து பார்க்க முடிஞ்சது. அப்ப பார்த்துக்கோங்க இந்த படத்துக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு ஹைப் வந்து இருந்திருக்கு. எந்த அளவுக்கு ஹைப் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பில்ட் ஆயிட்டு வருது அப்படிங்கிறது. சும்மா இருக்க படத்த ஆ விட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியல. எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்த பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்ற மாரி இருந்ததுல்ல, அப்ப ரிலீஸ் பண்ணியிருந்தா வெறும் தளபதின்னு வந்திருக்கும். இப்ப அந்த டைட்டில் கார்ட பார்க்கறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் வந்து சேர்ந்திருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வெற்றியா இருக்கும். ஆ எனக்கு பர்சனலா வருத்தம் என்னன்னா, இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ல வந்து தளபதிய வந்து பார்க்க முடியாது. அது ஒரு பர்சனலான வருத்தமா இருக்குது. அப்புறம் இந்த படத்த சுத்தின பெரும்பாலான பொலிட்டிக்கல் கருத்து என்னன்னா, டெல்லியில வந்து புரொட்டஸ்ட் போயிட்டுருக்கேப்பா, நீட் புரொட்டஸ்ட் அதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரியாது. இங்க இங்க தமிழ்நாட்டுல குரல் குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து இந்த படத்த ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் வந்து நம்ப தளபதி ஃபேன்ஸா தான் அது வந்து சொல்ல முடியும். ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்கறதுக்கு ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு படத்தையே பார்த்தீங்கன்னா, லீக் ஆயி ஃபுல் படத்தையும் வந்து விட்டுட்டாங்க. சில படத்துலலாம் லீக்ல வந்து சீன்ஸ் தான் வரும். நம்ம படமே வந்து லீக் ஆயிருக்கு. அப்படியாப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட்டு அதெல்லாம் கடந்து தான் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் ஆயிட்டுருக்கு. அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருக்க கிரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் இந்த படத்த பார்த்து அந்த வெளிய வருவாங்கல்ல,
யாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க வேஸ்ட்டுப்பா 220 இல்லை நம்ம கொடுத்த காஸ்ட் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 100% நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நார்மல் ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறேன், தளபதி ஃபேன்ஸு முக்கியமாக வந்து மிகப்பெரிய ட்ரீட்டு தான் இந்த படம். நீங்கள் வந்து கதையாக வந்து பார்க்க தேவையில்ல, லாஜிக்காக வந்து பார்க்க தேவையில்ல. அது மாதிரிலாம் நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நான் வந்து லாஜிக்கான நபர் தான்ப்பா, படம்னா எனக்கு வந்து லாஜிக்காக இருக்கணும், லாஜிக் இல்லைன்னா நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்க சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த படம்லாம் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து வராது. பட் ஆனால் நான் வந்து கரெக்டாக பார்ப்பேன். கரெக்டாக ஃபேன்ஸு படம் வந்து பார்த்தோமா ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். அந்த நீட்டு விஷயத்துக்கு வரேன். முதல்ல பார்த்திங்கன்னா நீட்டு பாதிக்கப்பட்ட மாநிலத்தில் முதல்ல நம்ம மாநிலம் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குரலாக வந்து இருந்துகிட்டு 2017 இப்போ வரைக்கும் நீட்டு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம நீட்டு இந்த ஒரு விஷயமே வேணாம், நீ பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். நம்மளோட தளபதி அவர்களும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த நித்தி ஆயோக் அந்த கூட்டத்துலேயும் வந்து நான் அவுட் ஆஃப் டாப்பிக்காக போகிறேன், பட் இருந்தாலும் அது சொல்லணும்னு தோணுச்சு. அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நீட்டுக்கான விஷயத்தை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாநில பட்டியலில் வந்து கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எப்பவுமே பார்த்திங்கன்னா நீட்டுக்கான போராட்டத்தை பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. மெயினாக இந்த படத்துக்கு ஏன் வந்து சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீட் போராட்டம் நடந்துட்டு தான் இருந்தது ஒரு மாதம். ஆனால் அதுக்கு நம்ம ஜனநாயகன் படம் வந்தால் தான் வரதுனால தான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆன மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்புடையத்தக்கதுன்னு தெரியல. நீட்டு நம்மளோட ஸ்டாண்ட் என்னென்னா, எப்பயுமே நீட்டை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சிஸ்டம் தான். இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகிட்டு வர்றதுனால நிறைய மாணவர்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. நம்ம தமிழ்நாடை சார்ந்த எல்லாருமே வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்காக இந்த படத்தை வந்து புறக்கணிக்கணும், இந்த படத்தை பார்க்கக்கூடாது, இது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நியாயமாங்கிறது வந்து நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓவராலாக படம் எப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, மியூசிக்கு, படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ், அப்புறம் எமோஷன், வேறு என்ன வேணும் இந்த படத்தில், உங்களை அளவைக்கக்கூடிய சீன்ஸு, இந்த மாதிரி எலமெண்ட்லாம் வந்து எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட இந்த ரிவ்யூ பிளேலிஸ்ட்டை பாக்கெட் ரிவ்யூஸை வந்து இதோட அடியோடு வந்து க்ளோஸ் பண்ணுறேன். மேபி இதுதான் லாஸ்ட் ரிவ்யூவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.